எல்லாருக்கும் வணக்கங்க. மார்கழி மாதம் பல சிறப்புகளை உள்ளடக்கியது. இதில் முக்கியமாக திருவாதிரை, அதாவது ஆருத்ரா தரிசனம், அதை மாங்கல்ய நோன்பு அப்படின்னு சொல்லப்படுதுங்க. இது சிறப்பு வாய்ந்த ஒன்று. இது சுமங்கலிகள் எல்லாருமே இருக்க வேண்டிய ஒரு விரத முறைங்க. கொங்கு சைடில் இது ரொம்பவே ஃபேமஸாக நாங்கள் இதை கும்பிடுவோங்க. திருவாதிரை நோன்பு அப்படிங்கிறது புதுமண தம்பதிகளுக்கு ரொம்பவே சிறப்பு வாய்ந்த ஒன்றா கொங்கு சைடில் கும்பிடப்படுதுங்க. அவங்களுக்கு இரவு நேரத்தில் அந்த நிலாவை பார்த்து சாமி கும்பிட்றதுங்கிறது ஒரு முக்கியமான ஒன்றா இருக்குது. 2023 டிசம்பர் அது மார்கழி மாதம் திருவாதிரை வர்ற நாள் மற்றும் நேரத்தை பற்றி பார்க்கலாங்க. திருவாதிரை 26ஆம் தேதி, அதாவது 26/12/2023 செவ்வாய்க்கிழமை நைட்டு 10:23 புதன்கிழமை 27ஆம் தேதி நைட் 11:29 வரைக்கும் திருவாதிரை நட்சத்திரம் வருதுங்க. பௌர்ணமி செவ்வாய்க்கிழமை காலையிலேருந்து புதன்கிழமை காலையில் 6:04 வரைக்கும் பௌர்ணமி இருக்குதுங்க. பௌர்ணமி அன்னைக்கு நோன்பு கும்பிட்றதாங்க இதோடைய சிறப்பு. செவ்வாய்க்கிழமையே அதிகாலையில் பட்னி விரதம் இருந்துட்டு அந்த அன்னைக்கு இரவு கும்பிடலாங்க. இரவு வரைக்கும் இருக்க முடியாதவங்க மதியமே நீங்கள் சாமி கும்பிட்டுக்கலாங்க. இந்த விரதம் முடிச்சுட்டு மஞ்சள் கயிறு மாற்றுவதுங்கிறது முக்கியமான ஒன்றுங்க. இதில் திருவாதிரை பற்றி தேவார பாடல், இது ரொம்ப சிறப்புமிக்க பாடலுங்க. கவ்வை கடல் கதறிக்கொணர் முத்தம் கரைக்கு ஏற்ற கொவ்வை துவர் வாயார் குடைந்து ஆடும் திருச்சுழியல் தெய்வத்தினை வழிபாடு செய்து எழுவார் அடிதொழுவார் அவ்வை திசைக்கு அரசு ஆகுவர் அலரால் பிரியாளே. அனைவரும் திருவாதிரை நாளில் விரதம் மேற்கொண்டு சிவனுடைய பூர்ண அருள் பெற என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.